மேஷ ராசிக்காரர்களே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கு. 1/5/2024 பெயரக்கூடிய குரு பகவான் பெயரக்கூடிய நேரத்திலேயே குரு அஸ்தமனமாகிடுவார் 3/5/2024. அதே சூழலில் தனக்காரகனாக குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு நகர்ந்து அவரோடு சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அனைவரும் சேர்ந்திருந்து லாப பலனை எடுத்த உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத மேஷ ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். வீடு வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு வீட்டு வேலை செய்ய முடியும், வீடு கட்ட முடியும், புதிதாக இடம் வாங்க முடியும், மனை வாங்க முடியும், வேலை கிடைக்கும், வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். வியாபார விஷயமாக வெளிநாடு பயணம் பண்ணலாம். எத்தனை சுப நிகழ்ச்சிகள் இருக்கிறதோ அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் 15/10/2024 4 மாதத்தில் அள்ளி கொடுத்துருவார். இதில் ஒவ்வொரு நாளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். சனீஸ்வர பகவானும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் 19/6/2024 சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தை தொடங்கிறதால இந்த வக்ரகாலத்தின் மூலியமாக உங்கள் பழைய பிரச்சனையை தூண்டி விடுவார். அஷ்டமத்து சனி காலத்திலேயோ இல்லை நீண்ட நாட்களாக ஒரு சொத்து பிரச்சனையை ஏற்படுத்தி வைத்திருப்பார், கணவன் மனைவி உறவு பிரச்சனையை ஏற்படுத்தி வைத்திருப்பார், சகோதர வழி பிரச்சனைகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார், எதிரியை உருவாக்கி வைத்திருப்பார், நோயை உருவாக்கி வைத்திருப்பார். இப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தில் தூண்டிவிட்டு குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோக காலத்தில் தனவரவு பெருக வைத்து அந்த தனவரவின் மூலியமாக சுபகாரியத்தின் மூலியமாக அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதே போல காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய கேது பகவான் பல்வேறு சிக்கல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். கடன், நோய், எதிரிகளை உருவாக்கி அவற்றை எல்லாம் 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக இருந்து பார்வை பலமாக 5ஆம் பார்வையாக உங்கள் காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் வீடாக இருக்கக்கூடிய கன்னியை பார்த்து உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார். கடனை தீர்ப்பார், எதிரியை தீர்ப்பார், நீண்ட நாட்களாக இருந்த நோயை தீர்ப்பார், உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுவார். அப்படி ஒரு அற்புதமான காலம். அதுக்கடுத்து பார்வை பலனாக 8ஆம் வீட்டை பார்த்து ஆயுள் அளவுக்கு கண்டம் இருந்தது கூட விலகக்கூடிய திறனை குரு பகவான் வழங்குவார். அதே போல உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்த்து பார்வை பலனாக வாழ்க்கை துணை மூலியமாக இல்லை ஒரு புதிய நண்பர்கள் மூலியமாக ஆணுக்கு பெண்ணால் லாபம், பெண்ணுக்கு ஆணால் லாபம் என்று லாபத்தின் மூலியமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் புதுசாக ஒரு நண்பர்களை உருவாக்கி அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பதவி, நல்ல வேலை, நல்ல நட்புறவு என்று ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஆனால் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும், கவனமாக இருக்கணும், ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக வேகத்தோடு விவேகத்தோடு செயல்படும் போது வெறும் வேகம் ஆபத்து, வேகம் இல்லாத விவேகம் தாமதம் என்பதை புரிந்து கொண்டு வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படும் போது இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் அனைவரும் குருஸ்தலத்துக்கு போங்க. குருஸ்தலத்தில் இந்த குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வழிபாடில் ஒரு குழப்பம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, எல்லாரும் நவகிரகத்தில் இருக்கிற குருவை தான் வணங்கணும், தட்சிணாமூர்த்தியை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. அப்படி அல்ல. அது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் சிவபெருமான் கிரகங்களை படைக்கும் போது பிரகஸ்பதியாக குரு பகவானை படைத்தது. அது நவகிரக குரு, அவரை வணங்கணும், அது சிறப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏன் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறோம்னா
சிவபெருமானின் 64 முகூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய 64 வடிவங்களில் ஒரு வடிவம் தட்சிணாமூர்த்தி வடிவம். அந்த வடிவத்தின் சிறப்பு என்னன்னா, நவகிரகங்களில் சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்கக்கூடிய லாப பலன்களை, சில சிக்கலான பலன்களை சமன்படுத்தி உங்களுக்கு வாரி வழங்குவதற்காக சிவபெருமான் ஏற்படுத்திய தோற்றமே தட்சிணாமூர்த்தி வடிவம். குரு பகவானுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர். குரு பகவான் குரு தான், ஆனால் அவருக்கே குரு தட்சிணாமூர்த்தி. அப்போ தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் குரு பகவானை வணங்குவதற்கு மேல் என்று அர்த்தம். அதனால தான் நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்குறோம். குரு பகவானுக்கு கொண்டக்கால மாலை போடுற மாதிரியே தட்சிணாமூர்த்திக்கும் போடலாம். குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்துற மாதிரியே தட்சிணாமூர்த்திக்கும் சாத்தலாம். குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் மட்டுமே சாத்தலாம். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரத்தோடு சேர்த்து வெண்பட்டும் சேர்த்து சாத்தலாம். அதன் மூலியமாக குரு தட்சிணா யோகம் கிடைக்கும், குரு சந்திரா யோகம் கிடைக்கும். இருக்கிற யோகத்திலே மிக சிறப்பான யோகம். கூட இதாகிடுச்சு, கூட குறைச்சி, கூட டவுன் ஆயிடுச்சு. போலாம்ப்பா. குரு தட்சிணா யோகம், குரு தட்சிணா யோகம், குருச்சந்திரா யோகம். குருச்சந்திரா யோகம் முழுமையாக செயல்படக்கூடிய இறைவன் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் மேல் அமர்ந்திருப்பார். குரு பகவானுடைய அத்தனை யோகத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவமே குரு தட்சிணாமூர்த்தி வடிவம். அவருக்கு கொண்டகல மாலை சாத்துறது, மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது எல்லாமே சிறப்பு தான். அதனால் அனைவரும் கோயிலுக்கு சென்று நவகிரகங்களில் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டகல மாலை சாத்தி வழிபடுங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம், வெண்பட்டு வஸ்திரம், கொண்டகல மாலை. அவரே சிவனாக இருக்கிறதால, சிவனுடைய வடிவமாக இருக்கிறதால வில்வ மாலையும் சாத்துங்க. வில்லங்கம் இல்லாத நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவார். அதனால் வில்வ மாலையும் சாத்திருங்க. அப்படி சாத்தும்போது குரு பகவான் கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் வாரி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. இன்னொன்று, மற்ற தெய்வங்களை சைடில் நின்று பார்க்கணும். ஏன்னா மற்ற தெய்வங்களுக்கு முன் அவர்களுடைய வாகனம் இருக்கும். சிவபெருமானுக்கு முன் நந்தி இருப்பார், அம்பாளுக்கு முன் நந்தி தேவன் இருப்பார். அப்படியாக அம்மனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனம் இருக்கும். இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவர்கள் எல்லாம் வணங்குவதன் மூலியமாக பலனை கொடுக்கக்கூடியவர்கள் அனைத்து தெய்வங்களும். முருகப்பெருமானுக்கு முன்னாடி மயில், விநாயகருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலி. இப்படியே அவர்களெல்லாம் வணங்குவதன் மூலியமாக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் பார்வை பலனாக முழு பலனை தரக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் மட்டுமே. அதனால் குருவை நேருக்கு நேராக நின்று கண்ணுக்கு கண் பார்த்து வணங்கும்போது குரு பார்வை கோடி நன்மை வழங்கி நம்ம வாழ்க்கையில் வசந்தம் வீசும். இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அனைவரும் குருவை நேருக்கு நேராக பார்த்து நின்று வணங்கி, தட்சிணாமூர்த்தியை நேருக்கு நேராக பார்த்து நின்று வணங்கி வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பெறுவோம். மேஷராசிக்காரர்களுக்கு 90% மிக சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக அளவிட்டு புரிந்து கொண்டு இந்த குரு பயிற்சியை கொண்டாடும்போது பல ஆண்டுகளாக கிடைக்காத நல்ல விஷயங்கள் கிடைக்கப்பெற்று மேஷராசிக்காரர்கள் அமோகமாக வாழ்வதற்கு இந்த குரு பயிற்சி வழிவகுக்கும்.